லைவ்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. தீபக்குக்கும் முத்துக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிச்சு. அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அவ்ளோ க்ளோஸா இருந்தாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷ், சின்னதா ஒரு கிளாஷ் தான் வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன கிளாஷ்க்கு காரணம் என்னன்னா, தீபக் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து பேசும்போது கட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இவங்க 2 பேரும் மாட்னாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவங்க 2 பேருக்கு நடுவுல அருண் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு இந்த கான்வர்சேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கு முத்துக்கும் அருணுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்தது. மஞ்சரிக்கு வந்து ஏன்டா அதிகமா குழம்பு ஊத்துன அப்படின்ற மாரி முத்து கேட்டதுக்கு, மஞ்சரிக்கோசம் ஏன்டா வர அப்படின்ற மாரி ஒரு முத்து வந்து கேட்டிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சண்டை ரொம்ப பெருசா எஸ்கலேட் ஆயிருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில முத்து வந்து எல்லாரும் முன்னாடி உட்காந்து பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது தீபக் என்ன பண்ணுவாரு, கட் பண்ணுவாரு. கட் பண்ணி இவரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு. அது அப்படி தான் பண்ண முடியும், இதுதான் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னைக்கு மார்னிங் வந்துருச்சு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, தீபக் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டன் வந்து எப்படி சொல்ற, ஒரு ஜெயிலில் இல்லைனா ஒரு சீர்திருத்த பள்ளியில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் என்ன சொல்றாரு, இங்கே ரூல்ஸ்னா இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே மீறலாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தீபக் ஒரு ரூல்ஸ் போறாரு. ஆக்சுவலாக ரூல்ஸ் போறது கரெக்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு அவங்க ஒரு தப்பு பண்ணட்டும், பண்ணதுக்கப்புறம் நீ சொல்லு, ஆனால் தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. தீபக் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, இதுக்கு நான் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதில் முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆனந்தி இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு 4 தோசை வேணாம், 3 தோசை தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 3 வைக்கலாம் இல்லை, எதுக்கு 4 வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா உங்க வேலையை நீங்க ஈஸி பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த பாயிண்ட் கோசம் தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முத்துக்கும் அருணுக்கும் கிளாஷே வந்தது. அன்னைக்கே முத்து சொல்லும் போது தீபக் உள்ள போந்து ஆமாப்பா எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம், ஓகே அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு போனால் முடிஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் டபுக்கு டப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, முத்துக்கு அகேன்ஸ்டா பாயிண்ட் பேசணும், இப்படி தான் பண்ண முடியும், இதுதான் ரூல்ஸ், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஏதோ நியாயஸ்தர் மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாப்பல. இன்னைக்கும் அப்படி தான் பேசினாப்பல. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பவுல் வச்சிடறோம், அந்த பவுலில் வந்து உங்களுக்கு தேவையில்லைனா, அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்கன்னா அதில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நீங்க முத்து சொன்னார். முத்து சொல்லும் போது மட்டும் பயங்கரமா வந்து டஃப் கொடுத்திருந்தாரு, முட்டு கொடுத்திருந்தாரு. அதாவது எப்படி சொல்றது, டப்பா டப்பா அருண், இது முத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா டப்பா டப்பான்னு வந்து அருண் சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளோத்துக்கும் சொன்னது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அருணால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா முத்து சொல்லிட்டாரு அப்படின்ற காரணத்தினால தான் அக்செப்ட் பண்ண முடியல. இன்னைக்கு ஆனந்தி அதே பிரச்சனை எடுத்துட்டு வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் ஒரு டப்பா வச்சிரோம், அந்த டப்பா அதாவது டப்பா வந்து என்ன சொல்றாங்க, டப்பா ஒன்று வச்சிரோம் அப்படின்ற மாதிரி அருண் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் அந்த டப்பாவில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் போட்டுறோம், எங்களுக்கு வந்து தேவையில்லை எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதில் போட்டுறோம், யாருக்கு தேவையாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மேட்டர்னா, இந்த மேட்டரில் யார் மாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் தான். ஏன்னா கண்டிப்பாக வீக்கெண்டில் இது ஒரு இஷ்யூ எஸ்கலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அருண் வந்து டப்புக்கு டப்பா வந்து கண்டிப்பாக மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனையை தான் அன்னைக்கு கேட்டார். அன்னைக்கு வந்து இவரோட நிலைப்பாடு வேற, இப்படி தான் ரூல்ஸ், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடை மாற்றிக்கொண்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. இந்த பிரச்சனையில் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, தீபக்கும் முத்துக்கும் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை போர் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது திருப்பி கட் பண்ணுது. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் சாச்சனா எந்திரிச்சு போய் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து இந்த மாதிரி பேச விட மாட்டார் அப்படின்னு போய் டக்குன்னு போய் ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ண போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டபுக்கு டப்பாக்கும் சாச்சனாக்கும் பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, 2 பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறாங்க. எப்படி சாச்சனா வந்து மதிக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, சாச்சனா ஒரு பக்கம் கத்துது. சாச்சனா ஆர்வ கோளாறு இல்லை, ஆளே கோளாறு, எப்படா கேப்டன் பதவியை வந்து போடுங்களாம் அப்படின்ற மாதிரி. இந்த கேப்டன் இல்லை, எந்த கேப்டன் வந்தாலும் சரி. லாஸ்ட் வீக் மஞ்சரிக்கும் அதை தான் ட்ரை பண்ணாங்க, இந்த வீக் பார்த்தீங்கன்னா தீபக் அதான் ட்ரை பண்ணுறாங்க. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன், நான் வந்து ஒரு கேப்டனாக நீ இருக்கேன், உன்னோட கேப்டன் பற்றி எப்படியாவது பிடுங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீக்குமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த கோலர் வந்து அதை தான் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணது மட்டும் இல்லை, ஒரு பூவை வந்து கட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கலவரமும் நடந்தது. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தீபக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுது. அதாவது இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல தயங்குறாங்க, ரூல்ஸ்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, ஆக்சுவலாக ஹவுஸ்மேட்ஸாக இருக்கவங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியுது. ஆனால் அந்த வேலை செய்கிறாங்களா கிச்சன் டீமில், அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவா இருக்கு, பரவாயில்ல நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கவங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜை கூட திறக்க விட மாட்டானுங்கப்பா, எதுக்கத்தாலும் ஓவரா பண்றானுங்கப்பா, ரொம்ப ரூல்ஸா இருக்கானுங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் காண்டாகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி யார் பக்கம் சப்போர்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அருண் வந்து தொக்கா மாட்டிக்கினாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, டபுக்கு டப்பாக்கு ஏதோ ஒரு டப்பா டான்ஸ் ஆட போகுதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.